ஓகே, கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா? இங்கே வர ப்ராப்ளம் இது கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுவுமே வந்து இன்னும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஃப்ளாட்டாக தான் வரும். சரிங்களா? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஈவனாக பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மடித்து அடிக்கணுன்ட்டு ஐடியா கிடையாது, வேண்டியதில்லை. இதில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு மடிச்சு அடிக்கிறதுக்கு போது நம்மளுக்கு ஃப்ளாட் ஆகிடும். சின்ன தூக்கிட்டு வரக்கூடாது. இதை வந்து ஈவனாக பண்ணிவிட்டு ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை, அதாவது சைடு பட்டி பீஸை மடித்து தைக்க போகிறோம். இது மட்டும்தான். ஸ்டிச்சிங் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணால் ஓகே. நீங்கள் என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்க? ஜிப்பெல்லாம் வந்து ஓகே ஓகே, சரி சரி. நீங்கள் உங்களோட தவறை பண்ணனதை நம்ம என்ன பண்ணிட்டோம், மாற்றி கரெக்ஷன் பண்ணிட்டோம். இதில் சொல்ல போனால் இப்படி தான் வந்திருப்போம். தவறு நடந்துட்டனால தான் நம்ம ஓகே. ஆனால் இவங்க வந்து ஒரு சில துணிமணி வச்சுக்கலாம், வச்சுக்கலாம், ஒரு போஸ்டும் வச்சுக்கலாம். உங்களுக்குள்ள லேட் வச்சுருக்கீங்களா? ஓகே. அவங்களுக்குள்ள காயின்ஸ் போடுற மாதிரி ஒரு பொருளாக இருக்குது. இங்கேயும் இருக்குது, சைட்லேயும் இருக்குது. ஓகே. இனி பொறுமையாக தைச்சிங்கன்னா உங்களோட மிஸ்டேக் என்ன சனலே வந்து உருளி பாத்திரம் பண்ணியிருக்காங்க. தண்ணி பட்ட நம்ம வந்து ஃப்ளவர் பிளாஸ்டிக்கில் நம்ம அதை வச்சு நம்ம எப்படி இருக்குது பண்ண குரூப் அவங்க தான். தைக்கும்போது அளவு செக் பண்ணணும். தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன வீடியோ எடுத்துருக்கிறீங்க? வாங்க. இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த